அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்பிள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான கவுன்சிலிங் மெமோ போட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும் என்னன்னைக்கு நமக்கு கவுன்சிலிங் அப்படின்றது. இதில நமக்கு டிபார்ட்மெண்ட்ஸ் பத்தி நம்ம நெறைய அனலைஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு. நமக்கு என்ன டிபார்ட்மெண்ட் பத்தி எடுக்கணும், நமக்கு எது டிபார்ட்மெண்ட் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்றதுல நமக்கு நெறைய குழப்பங்கள் ஏற்படும். ஸோ, அதெல்லாம் தீர்த்து வைப்பதற்காக உங்களுக்கு நெறைய வீடியோஸ் நம்ம கன்டினியூஸா போட்டுட்டு இருக்க போறோம். நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு புடிச்ச டிபார்ட்மெண்ட், நமக்கு செட் ஆகக்கூடிய டிபார்ட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா உங்களுக்கு? எக்ஸாம்க்காக நம்ம 3 வருஷம், 4 வருஷம் படிச்சிருக்கோம். ஸோ, நமக்கான டிபார்ட்மெண்ட் நம்ம செலக்ட் பண்றதுக்காக ஒரு 10 நாள் நம்ம முழுசா கூட பண்ண போறதில்ல. அப்பப்ப சும்மா ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷம், 10 நிமிஷம் கூட பார்க்க போறோம். அதனால இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. நம்ம உங்களுக்கு தொடர்ந்து இந்த வீடியோஸ் நெறையா போட்டுட்டு இருக்க போறோம். அதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி நெனச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த கிளாஸ கன்டின்யூ பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம நெறைய டிபார்ட்மெண்ட்ஸ் பத்தி ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபேமஸான டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம உங்களுக்கு முடிச்சு குடுத்துறோம். பிளேலிஸ்ட்ல பேசிக் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அத ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு அழகா குடுத்துருப்போம். எல்லா டிபார்ட்மெண்ட் பத்தி நீங்க பார்த்துக்கலாம். அதேபோல இதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, ஹை பிரஷர் இருக்கக்கூடிய இந்த டாப் 10 டிபார்ட்மெண்ட்ஸ் ஹை பிரஷர் இருக்கக்கூடிய டாப் 10 டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம். இது உங்களுக்கு இங்க காட்டுறோம். இருந்தாலும் இதுல என்ன விதமான பிரஷர் இருக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம அந்த வீடியோல போட்டிருப்போம். அதையும் அந்த பேசிக் டீட்டெயில்ஸ்ன்ற பிளேலிஸ்ட்ல இருக்கும். நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த 10 போதும்னா நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். ஆனா இதுல எந்த விதமான பிரஷர் இருக்கும் அப்படின்றத பத்திலாம் நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஓகே. அப்ப இன்னைக்கு இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சென்னை ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் எடுத்தீங்க அப்படின்னா, நீங்க சென்னையிலேயே ஒர்க் பண்ற மாரி இருக்கும். கடைசி வரைக்கும் 58 வயசு வரைக்கும் சென்னையிலேயே தான் நீங்க ஒர்க் பண்ற மாரி இருக்கும். கடைசி ரிட்டயர்மென்ட் வர வரைக்கும். ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் எனக்கு சென்னையில ஒர்க் பண்ணணும்னு தான் ஆசை. இல்ல நான் சென்னை பக்கத்துல தான் இருக்கேன். எனக்கு சென்னை ஓகே அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, தாராளமா நீங்க அந்த போஸ்ட் சூஸ் பண்ணலாம். இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா, ஸ்டார்ட்டிங்ல ஒரு 2 வருடங்கள் 2 இயர்ஸ் மேக்ஸிமம் ஒரு 2 இயர்ஸ் உங்களுக்கு மேக்ஸிமம் சொல்ல முடியாது. மேக்ஸிமம் அதாவது ஒரு 1 1/2 வருஷத்துலருந்து 2 1/2 வருஷம் வரைக்கும் நீங்க சென்னையில ஒர்க் பண்ற மாரி இருக்கலாம். அதனால ஆவரேஜா ஒரு 2 வருஷம் வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம், சென்னையில ஒர்க் பண்ற மாரி இருக்கும். அந்த சில டிபார்ட்மெண்ட்ஸும் குடுத்துருக்கோம். எனக்கு வந்து சென்னையில ஒர்க் பண்ண புடிக்காது, சென்னையில இருக்காது. குரூப் 4 சேலரிக்கு சென்னை செட் ஆகாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்கலாம், தாராளமா அந்த டிபார்ட்மெண்ட்ட நீங்க ஒமிட் பண்ணி வேற டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு பொருந்தக்கூடிய டிபார்ட்மெண்ட் எடுத்தலாம். கண்டிப்பா அந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா, சென்னையில தான் இருக்க போகுது. ஓகேங்களா? அப்ப அதேபோல டிஸ்க்ளைமர் அப்படின்ற ஒரு விஷயம் இங்க என்னவா இருக்க போகுது அப்படின்னா, நம்ம நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ்ல எதெல்லாம் சென்னையில இருக்குமோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு குடுத்துருக்கோம். சென்னையில இருக்கக்கூடிய அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் சென்னையில தான் இருக்குன்ற எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே நம்ம குடுக்கல. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் சென்னையில தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஒரு 12 டிபார்ட்மெண்ட் குடுத்துருக்கோம். புரியுதுங்களா உங்களுக்கு? இது தவிர மத்த எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு எங்க வேணா போடுவாங்க அப்படின்றது கிடையாது. இந்த 12 டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சென்னையில இருக்க மாரி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றோம். ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அட்வொகேட் ஜெனரல் அப்படின்றது உங்களுக்கு ஜேஏ இருக்கு, டைப்பிஸ்ட் இருக்கு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இருக்கான்னு சொல்லி தெரியல. டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷனல் சர்வீசஸ் இது உங்களுக்கு ஜேஏ டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் எல்லாமே இருக்கு. இது எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு 58 வயசு வரைக்கும் நீங்க ரிட்டயர்மென்ட் ஆகுற வரைக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் சென்னையில தான் இருக்க முடியும். அதேபோல விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் இதுவும் உங்களுக்கு சென்னையில தான் இருக்கும் போஸ்டிங். நீங்க ரிட்டயர்மென்ட் ஆகுற வரைக்கும் நீங்க சென்னையில தான் ஒர்க் பண்ற மாரி இருக்கும். இந்த சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சூமர் புரொடக்ஷன் சூப்பரான டிபார்ட்மெண்ட், சரியான டிபார்ட்மெண்ட். உணவு பாதுகாப்பு உணவு வழங்கல் மற்றும் உங்களுக்கு நுகர்வோர் பாதுகாப்புத்துறை, உணவு வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் சூப்பரான டிபார்ட்மெண்ட். சென்னையில தான் இருக்கும் இந்த டிபார்ட்மெண்ட். போஸ்டிங் ஒரு 22 வேகன்சி கிட்ட குடுத்துருக்காங்கன்னு நெனைக்கிறேன். நீங்க சென்னை பக்கத்துல இருந்தீங்க அப்படின்னா தாராளமா எடுக்கலாம். இல்ல நீங்க சென்னையில போய் செட்டில் ஆகுற ஐடியால இருந்தீங்க அப்படின்னா தாராளமா எடுக்கலாம். இந்த டிபார்ட்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் இந்த சிவில் சப்ளைஸ பொறுத்தவரைக்கும் உங்களால ஒரு குரூப் 1 போஸ்ட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்களால அ திருப்பி உங்களால உங்களுடைய ஓன் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்க்கு வர முடியும். அப்படி ஒரு விஷயம் இருக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ல. நேட்டிவ்க்கு வர முடியும். குரூப் 1 லெவல் போறதுக்கு. ஆனா அந்த குரூப் 1 லெவல் போறதுக்கே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 15 டூ 20 இயர்ஸ் கிட்ட ஆயிரும். 15 இயர்ஸ் கிட்ட ஆயிரும். அப்ப நீங்க ஒரு 15 இயர்ஸ் சென்னையில ஒர்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உங்களால உங்க நேட்டிவ்க்கு வர முடியும். அப்போ வந்து நீங்க ப்ரமோட் ஆகி வர மாரி இருக்கும். குரூப் 1 போஸ்ட்ல இருந்து நீங்க இங்க வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல உங்களுடைய சொந்த ஊர்ல வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல ஆர்ஏ ஆக முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சூமர் புரொடக்ஷன் இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா, ஸ்டார்ட்டிங்ல நீங்க சென்னையில ஒர்க் பண்ணுவீங்க. இந்த ஒன் இந்த குரூப் 1 லெவல் போஸ்டிங்க்கு ப்ரமோட் ஆகி போயிட்டீங்க அப்படின்னா, அந்த லெவல்ல நீங்க என்ன பண்ணலாம்? அதாவது அந்த ப்ரமோஷன் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம். இல்லன்னா, உங்களுடைய ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க என்ன பண்ணலாம்? ரெவென்யூ இன்ஸ்பெக்டரா அதாவது 1 லெவலுக்கு நீங்க போகாம நான் 2 லெவலுக்கே வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வரலாம். இல்லன்னா 1 லெவலுக்கு போறத ப்ரமோட் ஆகி நீங்க என்ன பண்ணலாம்? 2 லெவலுக்கு வரலாம். இதுல ஒரு இருக்கு. ரெவென்யூ எனக்கு எடுக்கணும்னு ஆசை. என்னால முடியாது அப்படின்றவங்க தாராளமா என்ன பண்ணலாம்? இது சூஸ் பண்ணலாம். அதே மாரி சென்னையில ஸ்டார்ட்டிங்ல ஒரு 15 இயர்ஸ் ஒர்க் பண்ற மாரி இருக்கும். அதிலேயே நீங்க இருந்துங்க. மத்தபடி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டிபார்ட்மெண்ட் இந்த சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சூமர் புரொடக்ஷன் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? அதே போல பார்த்தீங்க அப்படின்னா செக்ரட்டரியேட் தலைமைச் செயலகம் வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். சென்னையில தான் இருக்கு. அப்ப சென்னையில தான் ஒர்க் பண்ண முடியும் தலைமைச் செயலகம்.
இதில உங்களுக்கு டைப்பிஸ்ட்டா தான் என்ட்ரி குடுக்க முடியும். டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட்ல குடுக்க முடியும். ஜே என்ட்ரி கிடையாது. நெறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். செக்ரட்டரியேட்ல வேலை பார்க்கணும் அப்படின்றது நெறைய பேரோட ஆசையா இருக்கும். தாராளமா நெறைய பேர் வந்து எனக்கு வந்து ஜே வேண்டாம் அப்படின்னு சொல்லி செக்ரட்டரியேட் எடுக்கிறவங்கள நம்மளால பார்க்க முடியுது. ஓகேங்களா? அதேபோல பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ கமிஷனரேட்னு ஒண்ணு இருக்கும். அத எடுத்தீங்க அப்படின்னா, ரெவென்யூ கமிஷனரேட் எடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களால அ சென்னையில மட்டும் தான் வொர்க் பண்ண முடியும். ரூரல் டெவலப்மெண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் டைரக்டரேட் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு சென்னை தான். கமர்ஷியல் டாக்ஸ் கமிஷனரேட்னு இருக்கும். இது 3ல எது எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு எங்க தான் வரும். ஒன்லி ஆன் சென்னை. சென்னையில மட்டும் தான் போஸ்டிங் போடுவாங்க. புரியுதுங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பப்ளிக் லைப்ரரீஸ்ன்னு சொல்லி இருக்கு பார்த்தீங்களா? இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை, மதுரை, திருச்சி இந்த 3 மாவட்டங்கள்ல மட்டும் தான் வரும். இந்த பப்ளிக் லைப்ரரீஸ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வேக்கன்சி எங்க இருக்கோ அத பொறுத்து தான். எத்தனை வேக்கன்சிஸ் இருக்கு. ரொம்ப லோவான வேக்கன்சி தான் இருக்கு. அப்போ உங்களுக்கு சென்னையில இருந்தா சென்னையில போடுவாங்க. மதுரையில இருந்தா மதுரையில போடுவாங்க. திருச்சியில இருந்தா திருச்சி போடுவாங்க. ஸ்டார்ட்டிங்ல மோஸ்ட்லி இந்த 2 வருஷத்துக்கு உங்களுக்கு சென்னையில தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். மத்தபடி இந்த 3 டிபார்ட்மெண்ட் மோஸ்ட்லி எதிர்பார்க்கிற துறை, மேல இருக்கக்கூடிய துறைகள்லாம் கூட உங்களுக்கு செக்ரட்டரியேட் எக்ஸ்பெக்ட் பண்றதா இருக்கும். விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்றதா இருக்கும். ஆனா இந்த ட்ரெஷரீஸ், ஹெச்ஆர்என்சி, லேபர் டிபார்ட்மெண்ட் இந்த 3 டிபார்ட்மெண்ட்டும் உங்களுக்கு நம்ம இங்க சொன்னோம் இல்லையா? ஸ்டார்ட்டிங்ல ஒரு 2 இயர்ஸ் நீங்க சென்னையில வொர்க் பண்ற மாரி இருக்கும். ட்ரெஷரீஸ் அப்படின்றது உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல இருந்தே அதுதான் அவங்களுடைய நேச்சரா வச்சிருந்தாங்க. ட்ரெஷரீஸ் போறீங்க அப்படின்னா, ஸ்டார்ட்டிங்ல ஒரு 2 வருஷம் நீங்க வொர்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நீங்க ஓன் டிஸ்ட்ரிக்ட் வர மாரி இருக்கும். சென்னை பக்கத்துல இருக்க மாரி. இப்போ பார்த்தீங்கன்னா லேபரும் உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல இருந்தே அதான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹெச்ஆர்என்சியை பொறுத்தவரைக்கும் இப்ப அந்த ஒரு மெத்தட் எடுத்திருக்காங்க. போன தடவ சென்னையில நெறைய பேருக்கு போட்டாங்க. ஹெட் ஆஃபீஸ்ல போட்டாங்க. சென்னை பக்கத்துல இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டுல போட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இன்னுமே ட்ரான்ஸ்ஃபர் அமையல. இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் குடுக்கல. நெக்ஸ்ட் பேட்ச் உள்ள போறப்ப, இப்ப அவங்களுக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபருக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ட்ரான்ஸ்ஃபருக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப, நம்மளலாம் எடுத்தாங்கன்னா, நமக்கு இப்ப நீங்க ஹெச்ஆர்என்சி சூஸ் பண்றீங்க அப்படின்றப்ப, அவங்க ட்ரான்ஸ்ஃபருக்கு வெயிட் பண்றாங்க. அவங்களலாம் ஓன் டிஸ்ட்ரிக்ட் மாத்திட்டு, அவங்க ட்ரான்ஸ்ஃபர் கேட்ட ஏரியாவுக்கு மாத்திட்டு, அவங்கள சென்னையில போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஹெச்ஆர்என்சியை பொறுத்தவரைக்கும் போன தடவ எல்லாருக்குமே சென்னை தான் போட்டிருந்தாங்க. மோஸ்ட்லி சென்னை தான் எல்லாருக்குமே போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் வரல. நம்மள இப்ப புதுசா எடுக்கக்கூடியவங்கள சென்னையில போட்டுட்டு தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் போடுவாங்க. அதனால ஹெச்ஆர்என்சியும் இப்போ உங்களுக்கு இந்த லிஸ்ட்ல சேர்ந்திருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே. அதேபோல ட்ரெஷரீஸ் அண்ட் அக்கவுண்ட்ஸ் இந்த 3 டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா, நார்மலா நெறைய பேர் எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட். இந்த 3 டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 2 வருஷம் நீங்க சென்னையில வொர்க் பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? மத்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஃபர்ஸ்ட் டாப்ல இருக்கக்கூடிய இந்த 8 டிபார்ட்மெண்ட்டுமே நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்க மாரி இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க உங்களுடைய சென்னையிலேயே நீங்க வொர்க் பண்ற மாரி தான் இருக்கும். புரியுதுங்களா? ஓகே. இதே மாரி நம்ம உங்களுக்கு நெறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் கவுன்சிலிங்க்கு தேவைப்படக்கூடிய ஹெல்ப்ஸ் எல்லாமே நம்ம பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் கிடைக்கும். கரெக்டான ஒரு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிட்டு போங்க. ஒரு 5 டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிட்டு போங்க. அந்த 5 டிபார்ட்மெண்ட்ல எனக்கு எது கிடைச்சாலும் சந்தோஷம் அப்படின்ற ஒரு மனநிலையில போங்க. கண்டிப்பா நம்ம மகிழ்ச்சியா வெளியே வர முடியும். சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம எதுவுமே இல்லாம இருந்தோம். இப்போ ஏதோ ஒரு வேலை கிடைக்க போதுன்ற மைண்ட் செட்டா தான் இருந்தோம். ஏதோ ஒரு கவர்மெண்ட் வேலை ரூ. 10,000 சம்பளமா இருந்தாலும் போதுன்ற மனநிலையில நிறைய பேர் இருந்தோம். ஸோ இப்போ நமக்கு ஒரு ஜாப் கிடைக்க போகுது. ஸோ கிடைக்கிற ஜாபும் மகிழ்ச்சியா எடுத்துட்டு வருவோம். நம்ம போறப்ப என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றதுல இருக்கதுல பெஸ்ட்டா எடுத்துட்டு வருவோம். அவ்வளவுதான். புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே. இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா சென்னையில தான் இருக்கும். யாராச்சும் சென்னையில ஒர்க் பண்ணணும்னு ஆசையா இருந்துச்சு அப்படின்னா தாராளமா நீங்க டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு 2 வருஷம் என்னால சென்னையில ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய சொந்த மாவட்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வர முடியும் அப்படின்ற பட்சத்துல நீங்க இதை சூஸ் பண்ணலாம். மற்றபடி இந்த 3 டிபார்ட்மெண்ட் கண்டிப்பா சென்னையில போஸ்டிங் போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். ஓகேங்களா? ஓகே. அப்ப இந்த வகுப்பு புரிஞ்சிருக்கும்னு சொல்ல போறேன். புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து நம்ம இதே போல இன்னொரு வகுப்புல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.